வங்கமொழி பாடல்களை பாடி பெரும் வரவேற்பை பெற்றவர்தான் லக்னஜிதா சக்கரவர்த்தி. வங்காள பாடல்களை தனது வசீகர குரலால் பாடி ரசிகர்களை கட்டி போட்டுள்ளார் இவர். 2025ஆம் ஆண்டின் வங்காள திரைப்படமான தேவி சௌதுராணியில் இவர் பாடிய பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பாடல் மட்டும் இல்லாமல் இவர் சில குறும்படங்களிலும் இசை சார்ந்த வீடியோக்களிலும் நடித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக்கில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் இவர் அடிக்கடி நேரலையில் வந்து ரசிகர்களுடன் உரையாடுவதையும் கிட்டார் வாசித்தபடி சிறிய பாடல்களை பாடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில்தான் டிசம்பர் 20 அன்று கிழக்கு மிட்னாப்பூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாடல் பாட லக்னஜிதா அழைக்கப்பட்டிருந்தார். லக்னஜிதா ஜாகோமா என்ற பக்தி பாடலை பாடிக்கொண்டிருந்த போது அந்த பள்ளியின் உரிமையாளரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான மெஹபூப் மல்லிக் மேடையில் ஏறி லக்னஜிதா பாடல் பாடுவதை தடுத்து நிறுத்தினார். இந்த பாடலை பாட வேண்டாம் என்றும் மதச்சார்பற்ற பாடல்களை பாடுமாறும் மல்லிக் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனிடையே லக்னஜிதா சக்கரவர்த்தி உடனடியாக கிழக்கு மிட்னாப்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் மேடையிலேயே மல்லிக் தன்னை தாக்க முயன்றதாக தெரிவித்தார். புகாரை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி மெஹபூப் மல்லிக்கை கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.